உயிர்ச்சேத விவரம் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்கிறது சர்வதேச அனர்த்த குழு. இலங்கைக்கு எதிரான யோசனையை மனித உரிமை பேரவையில் இன்று சமர்ப்பிக்க அமெரிக்கா தீர்மானம். LLRC பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என ஜெமி பிரவுன் தெரிவிப்பு. யுத்த குற்றம் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்றார் மேரி ரொபின்சன். இனி விரிவான செய்திகள். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ஏற்பட்ட பொதுமக்கள் உயிர்ச்சேத விபரம் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டுமென்று சர்வதேச அனர்த்த குழு வலியுறுத்தியுள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் காணாமற் போன உயிரிழந்தவர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. யுத்தம் நிறைவடைந்து 3 ஆண்டுகள் கடக்கவுள்ள நிலையிலும் சரியான புள்ளி விவர தரவுகள் வெளியிடப்படவில்லை. உயிர்ச்சேத விவரங்கள் தொடர்பில் சரியான தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் உறுப்பு நாடுகள் இலங்கையை வலியுறுத்த வேண்டும். ஐநா அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகள் உயிர்ச்சேத விவரம் தொடர்பில் நம்பகமான தகவல்கள் வெளியிட்டுள்ள நிலையில் அண்மையில் அரசாங்கம் வடக்கில் யுத்தகால சனத்தொகை மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளதாகவும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சர்வதேச அனர்த்த குழு சுட்டிக்காட்டியுள்ளது. உயிரிழந்தவர்கள் காணாமற் போனவர்கள் தொடர்பில் நம்பகமானதும் பக்கசார்பற்றதுமான தகவல்கள் திரட்டப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட வடக்கு யுத்த கால சனத்தொகை மதிப்பீட்டு புள்ளி விவர தரவுகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானிய அரசாங்கத்தின் பக்கசார்பற்ற தன்மை குறித்து இலங்கை அரசாங்கம் கேள்வி எழுப்பியுள்ளது. மனித உரிமை விவகாரங்களில் பிரித்தானிய அரசாங்கத்தின் இரட்டை நிலைப்பாடு அம்பலமாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிரித்தானியாவும் அமெரிக்காவும் ஈராக்கில் மேற்கொண்ட மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் குறிப்பிட்டுள்ளார். பிரித்தானிய வெளிவிவகார மற்றும் பொதுநலவாயத்துறை அமைச்சர் ஜெரமி பிரவுனினால் இலங்கைக்கு எதிராக மனித உரிமை பேரவையில் ஆற்றிய உரை தொடர்பில் இந்த கருத்து வெளியிடப்பட்டது. பிரித்தானிய படையினர் ஆப்கானிஸ்தானில் மேற்கொண்ட குற்றச்செயல் தொடர்பில் எவ்வித கருத்தும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தமிழீழ விடுதலை புலிகளால் மேற்கொள்ளப்பட்ட யுத்த குற்றம் தொடர்பில் பிரித்தானியா கருத்துக்களை வெளியிடுவது இல்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தினார். மனித உரிமை தொடர்பில் தேசிய பொறிமுறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான முன்னாள் வதிவிட பிரதிநிதி தயான் ஜாய்திலக்க தெரிவித்துள்ளார். குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் தொடர்பில் சர்வதேச விசாரணை பொறிமுறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டியது அவசியம் என்ற சர்வதேச சமூகத்தின் அழுத்தத்தை முறியடிக்க தேசிய ரீதியான பொறிமுறைமை மிகவும் அவசியமானது என்று அவர் குறிப்பிட்டார். மனித உரிமை குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல் தொடர்பில் வலுவானதும் சுயாதீனமானதும் நம்பகமானதுமான உள்நாட்டு பொறிமுறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டும். யுத்தத்தின் பின்னரான இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முனைப்புகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட வேண்டும். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை பழிவாங்கும் எண்ணத்தில் செயற்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது உயிரிழந்த பொதுமக்கள் தொடர்பான தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக இராணுவ தளபதி ஜகத் ஜயசூரிய தெரிவித்துள்ளார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய 5 நீதவான்கள் அடங்கிய விசேட இராணுவ நீதிமன்றம் ஒன்று நிறுவப்பட்டு கடந்த மாதம் முதல் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக இராணுவத்தினருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விரிவான விசாரணைகள் நடத்தப்படவுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் முழுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டுமென்று அதிவணக்கத்துக்குரிய கருதினால் பேரரர் திரு மல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். பரிந்துரைகளை அமுல்படுத்துவதே குற்றச்சாட்டுகளுக்கு சிறந்த பதிலாக அமையும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அமர்வுகளில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றும் முனைப்புகள் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கையின் உள் விவகாரங்களில் மேற்குலக நாடுகள் தேவையின்றி தலையீடு செய்யக்கூடாது என்று வலியுறுத்திய அவர் நாட்டின் இறைமைக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையில் அமெரிக்கா தீர்மானம் நிறைவேற்ற முயற்சிப்பதாக கூறினார். இலங்கைக்கு எதிரான அமெரிக்காவின் யோசனையை இன்று ஜெனீவா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்க அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த யோசனையின் பின்னணியில் அமெரிக்க அதிகாரிகளான ரொபர்டோ பிளேக், சமந்தா பவர் ஆகியோர் இருப்பதாக நேற்று தெரிய வந்துள்ளதாக திவையின கூறியுள்ளது.
அமெரிக்காவின் இந்த யோசனை மீதான வாக்கெடுப்பு அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனிடையே சர்வதேச மன்னிப்பு சபை உட்பட்ட 37 அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு தண்டனை வழங்கும் நோக்கில் ஜெனீவாவுக்கு சென்றுள்ளனர். இதனைத் தவிர தென்னாப்பிரிக்க முன்னாள் பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு, முன்னாள் அயர்லாந்து ஜனாதிபதி மேரி ரொபின்சன் ஆகியோரும் மனித உரிமை பேரவையில் இலங்கைக்கு எதிராக கடும் அழுத்தங்களை கொடுத்துள்ளனர் என்றும் திவையின தெரிவித்துள்ளது. அதேவேளை அமெரிக்கா கொண்டுவரவுள்ள இலங்கைக்கு எதிரான யோசனையை சமர்ப்பிக்க இடமளிக்க வேண்டாம் என்று இலங்கை அமைச்சர்கள் குழு மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளையிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நடவடிக்கையானது உலகின் ஏனைய நாடுகளையும் பாதிக்கும். அவ்வாறு நேர்ந்தால் ஐக்கிய நாடுகள் சபையின் R2S தலையீடு செய்யும் நடைமுறையை செயற்படுத்த சந்தர்ப்பம் ஏற்படும் என்று இலங்கை குழுவினர் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்காவின் இந்த இலங்கை விரோத யோசனையை சமர்ப்பிக்க இடமளித்தால் இந்தியாவின் காஷ்மீர் பிரச்சினை, சீனாவின் பிரிவினைவாத பிரச்சினைகளில் அமெரிக்கா தலையிட சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று தகவல்கள் தெரிவிப்பதாகவும் திவையின குறிப்பிட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தின் வடக்கிலுள்ள நெடுங்கேணி பிரதேசத்தில் 1700 ஹெக்டேயர் பரப்பளவான பகுதியில் சிங்கள குடியேற்றம் ஒன்றை மேற்கொள்வதற்கான ரகசிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். இந்த குடியேற்றத்துக்கு கிபிலோயா என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபற்றி ஊடகங்களுக்கு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட வெடிவைத்த கல்லு கிராமத்தின் காட்டுப்பகுதியில் உள்ள பிரதேசத்திலேயே இந்த சிங்கள குடியேற்றத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நெடுங்கணியின் நைனாமடுவில் இருந்து அனந்தல் புளியங்குளம் செல்லும் வீதியில் அடர்ந்த காடு காணப்படுகிறது. இது வெடிவைத்த கல்லு, மருதோடை, அனந்தர் புளியங்குளம் ஆகிய கிராமங்களை சார்ந்துள்ளது. இது வவுனியா மாவட்டத்தின் வடக்கு பிரதேசமாகிய நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட தமிழ் பிரதேசத்தின் கீழ் வருகின்ற பகுதியாகும். இங்கு சிங்கள குடியேற்றம் மேற்கொள்ளப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழ் பிரதேசங்களில் சிங்கள குடியேற்றங்களை வலிந்து மேற்கொள்வது திட்டமிட்ட அரசியல் நோக்கம் கொண்ட தமிழ் மக்களின் பாரம்பரிய பிரதேசத்தை சிங்களமயமாக்குகின்ற முயற்சியாகவே பார்ப்பதாகவும் சிவசக்தி ஆனந்தன் குறிப்பிட்டார். இத்தகைய நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும் என்ற காரணத்துக்காகவே அரசாங்கம் ரகசியமாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான செயற்பாடுகளில் இறங்கியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவின் அறிக்கையை உடனடியாக அமுல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரித்தானிய வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய அமைச்சர் ஜெர்மி பிரவுன் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 19ஆம் அமர்வுகளில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மனித உரிமைகளை மேம்படுத்த தவறும் நாடுகள் தொடர்பில் ஐநா முகவர் நிறுவனங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மனித உரிமை நிலைமைகளை மேம்படுத்துவதற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு கூடுதல் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இலங்கை அரசாங்கம் சந்தர்ப்பங்களை சரியான முறையில் பயன்படுத்தி உரிய முறையில் உண்மை கண்டறியும் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமுல்படுத்தும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் இடம்பெற்ற யுத்த குற்றச் செயல் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று முன்னாள் அயர்லாந்து பிரதமர் மேரி ரொபின்சன் கோரியுள்ளார். யுத்த குற்றம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மனிதத்துக்கு எதிராக 2 தரப்பினரும் மேற்கொண்ட குற்றச்செயல்களை வெறுமனே உதாசீனம் செய்ய முடியாது. குற்றச்செயல்களுக்கு தண்டனை விதித்தல், நல்லிணக்கம் ஏற்படுத்தும் இலங்கையின் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை உதவிகளை வழங்க வேண்டும். குற்றச்செயல்களுக்கு தண்டனை வழங்குதல், நல்லிணக்கத்தை ஏற்படுத்தல் ஆகியன நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த மிகவும் அவசியமானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேரி ரொபின்சன் மனித உரிமை மற்றும் சமாதானத்துக்கான முதிய உலகத் தலைவர்கள் அமைப்பில் அங்கம் வகிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 4 பேர் அடங்கிய விடுதலை புலிகளின் ஒற்றர் குழுவொன்று ஜெனீவா சென்றுள்ள இலங்கை பிரதிநிதிகள் தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்று புலனாய்வு தகவல்களை திரட்டிய சம்பவம் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதாக திவையின தெரிவித்துள்ளது. புலிகளின் இந்த ஒற்றர்கள் கடந்த 26ஆம் தேதி இரவு 11:30 வரை விடுதியில் தங்கியிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இந்த குழுவின் தலைவர் யார் என்பது பற்றிய தகவல்கள் கிடைத்துள்ளன. அவர் 2011ஆம் ஆண்டு மனித உரிமை பேரவை கூட்டத்துக்கு பிரவேசித்திருந்த போது அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவரால் இது பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதேவேளை பெல்ஜியத்தின் பிரசல்ஸ் நகரில் இருந்து புலிகளின் குழுவொன்று புலிகளின் கொடிகளுடன் நேற்று ஜெனீவாவுக்கு வந்துள்ளதாகவும் திவையின கூறியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.